இறைவனோட நாம ஜபத்தை சொல்லிட்டே எப்போதும் இருக்கிறது உலக துன்பங்களில் இருந்து விடுபட ஒரு வழி. எந்த வேலையிலும் எந்த சூழ்நிலையிலும் நாம் இறைவனோட திருநாமத்தை ஜபிப்பது ஒரு பழக்கமாக மாறிடுச்சுன்னா அது எப்படி நாம் சுவாசிக்கின்றோமோ அது போல நம்மோடு இணைந்து இருக்கும். இதனால் நம் மனம் தீயவற்றை நினைக்காது. நேர்மறையான எண்ணங்கள் நம்மை சுற்றி எப்போதும் இருக்கும். நாம் சொல்கிற மந்திரங்கள் சித்தி பெற அபிராமி அந்தாதியில் உள்ள பாடல் உங்களுக்காக. சென்னியது உன் பொன் திருவடி தாமரை சிந்தையுள்ளே மன்னியது உன் திருமந்திரம் சிந்துர வண்ண பெண்ணே முன்னிய நின் அடியாருடன் கூடி முறைமுறையே பண்ணியது என்றும் உந்தன் பரமாகம பந்ததியே. இதோட விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. செம்மையான திருமேனியுடைய அபிராமி தாயே, என்றும் என் தலைமேல் இருக்கக்கூடியது நின் அழகிய திருவடியே, என்றும் என் சிந்தையுள்ளே நிலை பெற்று இருக்கக்கூடியது நின் திருமந்திரமே. செந்தூர நிறமுடைய அழகிய தேவி, நான் இனி என்றும் கலந்திருப்பது நின்னையே. மறவாது தொழும் அடியார்களையே நான் தினந்தோறும் பாராயணம் செய்வது உன்னுடைய மேலான ஆகம நெறியையே. இந்த பாடல் வரிகள் அபிராமி அந்தாதியில் 6வதாக இடம்பெற்றுள்ளது. இதை இயற்றியவர் அபிராமி பட்டர் ஆவார்.